நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. விஜய் வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலின் தான் பாத்தீங்கன்னா முதலமைச்சர். மாற்றத்தில் உறுதியாக இருக்கிறேன். எந்த விதமான மாற்றுதலுக்கும் வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஒரு துளியும் கூட கிடையாது. மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விஜய் வந்தாலும் பரவாயில்ல, பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் ஊக்கம் அளித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. யாருக்கு ஊக்கத்தை அளித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் சில விதமான நண்பர்களுக்கு நான் இப்படிதான் கூறியிருக்கிறேன். சீமானும் சரி, விஜய் அவர்களும் 2 பேரும் சேர்ந்தாலும் கூட அதிமுகவின் வாக்குகளை பறித்து ஆட்சியை அடுத்த முறையும் அமைத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 37% 40% வாக்குகள் உங்களுக்கு கிடைத்து விட்டது சட்டமன்ற தேர்தலில் என்றால் கூட போதும், ஆட்சியை அமைத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எப்படி சொல்றது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுகவினருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தகவல்களை தந்திருக்கிறார். ஏன்னா இந்த முறை 40க்கு 40 அப்படின்றது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. மக்களுக்கு அதிருப்தி ஏற்படலை. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் 20க்கு கீழே போயிருந்துச்சுன்னா அடுத்த முறை ஆட்சியை பாஜக கைப்பற்றி இருக்கலாம் அப்படின்றது தான் அங்கே எதிர்பார்ப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு மாதிரியான சில விதமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதை நம்மளால உணர்த்த முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயே வந்தாலும் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாலின் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வாய்ப்பு தொடருகிறது. அந்த தளபதி வந்தாலும் பரவாயில்லை, இந்த தளபதி பார்த்தீங்கன்னா கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி மிக முக்கியமான பங்கு வகிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதன் விளைவாகத்தான் ஒட்டுமொத்த நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சியாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கு. 2-3 காரணங்களை அடுக்கி கொண்டே செல்லலாம். அதனுடைய ஒரு படிதான் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, சீமானவர்கள் 10+10 8 இருக்கா, ஒரு 14 கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 13% வாக்குகள் இல்ல 15% வாக்குகள் பெறும்னு வச்சுப்போம். 15 விஜய்க்கு ஒரு 10 இல்லை ஒரு 7 வந்தாலும் கூட 20-25% வாக்குகள் ரெடி, கன்ஃபார்ம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே அடுத்த கட்டமாக 20-25 விதமான வாக்கு சதவீதங்கள் அப்படின்றது உறுதியாக இருக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றது இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் விஜய் வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம். 130 தொகுதிகளோடு ஆட்சியை அமைக்க வாய்ப்பு இருக்கு. 160 பொழுது 30 சீட்டு கம்மியாகி அந்த 30 சீட்டை பார்த்தீங்கன்னா சீமானிடமும் சரி, எதிர்கட்சிகள் பிஜேபி அடுத்த முறை ஒரு 20 சீட்டுக்களை கால் பதிக்கலாம். 20 சீட்டுனா 20 சீட்லையுமே பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதிமுக இருந்தால் மட்டும்தான் அங்க, இல்லைன்னா செல்லாது, வாய்ப்பு இல்லை. அதிமுக 2026 தேர்தலையும் வைக்காது. அதனால அதிமுக தனிப்பட்ட முறையிலே 70 எடுப்பாங்க.